ரெண்டாவதுல என்னன்னா பிரெயின்ல என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு சொல்லப்படுது. ஒரு இழப்பால இருந்து இதுல தாக்கப்பட்ட ஒரு ஆளின் உடம்பு என்ன நடக்குது, உடனே ஒரு தாங்க முடியாத வலி, அந்த வலியை பற்றி ஒரு ஆள் சொல்லவே முடியாத ஒரு அனுபவம். இரண்டு சொன்னா நாங்கள் எப்பவும் படிச்சு கொண்டிருக்கோம். நான் இப்ப நார்மலா பார்த்தனா இந்த வெள்ளக்காரங்கள் வயது போனாலும் அவைகள் என்னத்தையும் படிக்கிறதுக்கு முன்னுக்கு நிற்பாங்க. எல்லாம் நிக்கிறதுக்கு ஏன் அது நாங்கள் செய்யறதுக்கு முன்னுக்கு போக வேணும். இதுல யாரும் 1-2 கேள்வி கேட்கிறண்டாலும் கேட்கலாம். இப்ப எனக்கு நேரம் இல்ல, யாரும் ஒரு ஆள் கதைக்கிறேன் கேள்வியில கருத்தை சொல்றோம். மிகவும் அருமையான இத தலைப்பை கொண்டிருக்கிறீர்கள். அதாவது எங்களுக்கு மன வருத்தத்தை நாங்கள் எப்படி வழிகாட்ட வேணும், அது என்ன மாதிரி செய்ய வேணும் என்று கூறினீர்கள். அதோடு என்னன்னா இந்த தளத்துல எல்லாருமே திறமா செய்தோண்டு வர்றார். ஆனால் என்ன செய்ய வேணும்னா நாங்கள் இந்த தளத்துல கதை கேட்கல மற்றவர்களை தாக்காத விதமா கதைச்சோம் என்றா நன்றாக போய்கொண்டிருக்கும். ஏனென்றால் அனைவருக்கும் வணக்கம். பிரபஞ்சத்தின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிட்டு ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் எனும் அளவில் விரிவடையும் வலுவுடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSM ஆகிய அமைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
மாஸ்டர்ஸ், எல்லோரும் இயல்பான நிலைக்கு வாருங்கள். இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. உங்கள் கைகளை தேய்த்து கண்கள் மீது வைக்கவும். 5, 4, 3, 2, 1. இப்பொழுது கண்களை மெதுவாக திறக்கவும். நாங்கள் தியானத்தை நன்றாக செய்ததற்கு கைகளை தட்டிக் கொள்ளும். நன்றி பராசக்தி மாஸ்டர். எங்கள் தியானம் நன்றாகவே நடந்தது. இன்று நாங்கள் கதைக்க இருப்பது தாரா மாஸ்டர் உங்களுக்கு தொடர்வார். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பிரபஞ்சத்தின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிட்டு ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் எமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் எனும் அளவில் விரிவடையும் வலுவுடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM, PSM ஆகிய அமைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிறக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகைகள் செய்வோம். உண்ணும் உணவு உடல் மட்டுமே பாயும், எண்ணும் எண்ணங்களோ உலகம் முழுவதும் பாயும். நன்றி. இப்பொழுது தாரா மாஸ்டர் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைப்பார். நன்றி சதா மாஸ்டர். வணக்கம். This is about the royal family and her funeral. Closest to the Queen's coffin were her 4 children and their spouses. King Charles III and his wife Camilla, the Queen consort, sat alongside the Princess Royal and her husband, the Duke of York and the Earl of Countess of Wessex. Her late Majesty's funeral was held at Westminster Abbey at 11 a.m. on the 19th of September 2022. The Queen's coffin was made of oak and lead, has spent several days lying in state at Westminster Hall, and also spent one night in the ballroom at Buckingham Palace. Before the Queen's coffin was lowered into the royal vault in St. George's Chapel in Windsor Castle, a crown, orb, and sceptre were removed. 2 million mourners lined up to view the Queen's final resting place at Windsor Castle. The Queen's death certificate got released and said she died of old age. The Queen's coffin weighed between 250 kilograms and 317 kilograms. At the Queen's funeral, the Archbishop's last words were, before the body was taken to the grave for burial, said, "Now, let us remove all symbols of power from the coffin so that our sister Elizabeth can be committed to the grave as a simple Christian." Now I shall hand over to Dhamma Master. இந்த உயிர் புரிந்ததும் எங்களது பவர்கள் எல்லாம் இழந்து போகின்றோம். நாங்கள் சாதாரண மனிதர்களாகவே மண்ணோடு மண்ணாகுகின்றோம். 8ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 22 ஆண்டு 96வது அகவையில் 70 வருட சேவையின் பின்பு எமது மகாராணி உடலை விட்டு பிரிந்தார். இவ்வுடலை எடுத்ததன் நோக்கமே 70 வருட சேவைதான். இவரது பிரிவு ஆழ்ந்த கவலையை தந்திருக்கின்றது. ஏங்கினோம், எப்படி மீளுவது என்பதுதான் எங்களது கருவாக இப்போது இருக்கின்றது. இப்படியான கவலையெல்லாம் எல்லோருக்கும் கூட வந்திருக்கும். துக்கம், வேலை இழப்பு, நட்பு இழப்பு, குடும்ப உறுப்பினர் இழப்பு எல்லாமே எதிர்மறையான உணர்வுகள் தான். ஆழ்ந்த கவலை எங்கள் எல்லோருக்கும் வாழ்க்கையில் வந்து போகின்றது. ஒருவரின் உயிர் உடலை விட்டு பிரிந்ததும் இனி யாரை அழைப்பேன், இனி எனக்கு சமைத்து தர மாட்டாரே, நான் அவவை துன்புறுத்தினேனே என்று அழுகின்றோம்.
உயிர் உள்ளவரை அன்பு மாறாது. இருக்கும் போதே நாங்கள் தேவையானவற்றை சரியாக செய்தோமானால் கவலை இருக்காது. ஆதலால் அன்றன்றே செய்ய வேண்டும், செய்யாவிடின் இன்றே செய்யுங்கள். இந்த கவலையிலிருந்து எப்படி மீளலாம் என்று பார்க்க போகின்றோம். அதாவது அந்த கவலை வரும்போது நாங்கள் டினைல், நம்ப முடியவில்லை, அங்கர், கோபம், எரிச்சல் உண்டாவது, பார்கெனிங், கடவுளை மன்றாடி, இல்லை நான் உனக்கு அப்படி செய்வேன் இப்படி செய்வேன், நீ என்ன தருவாயா, டிப்ரெஷன், மனச்சோர்வு, அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளல். நாம் எல்லாம் மீள எழுந்தோம், மீளெழுவோம் என்ற நம்பிக்கையுடன் இது பற்றி விளக்கம் கூற சதா மாஸ்டரை அழைப்போமா, இல்லை வீடியோவை அழைப்போமா? வீடியோவை முதலில் அழைத்து சதா மாஸ்டர் விளக்கம் கூறுவார். Precious as it is, must inevitably come to an end. We all go through the grieving process in our own ways. There is no universal method for healing. If you've dealt with this kind of loss, you know that the healing process sometimes feels impossible. You might feel like this lingering feeling will remain with you forever. You may hear the familiar bells of their favorite song or catch a faint scent that reminds you of their cooking. We hope that these few techniques can relieve that pain and help you move forward while honoring their lives. There's no quick fix. Dealing with grief isn't some scientific problem that we solve. Grief is an incredibly complex emotional journey, and it isn't a process that we should rush. We're not suggesting that grief is something you can fix by watching a quick YouTube video. It's definitely not that simple. So as you watch this video of techniques to relieve your pain, understand that it's never as simple as a step-by-step guide. If you feel overwhelmed, there are professionals, family, and friends that you can reach out to. You are not alone. Acceptance. Okay, so this is obviously much easier said than done. Accepting our grief sometimes feels like a battle in our minds. Part of us just wants to reject that reality of what has happened. And sometimes we reject our deepest emotions, which burn and twist deep inside of us. But it's important not to let yourself become numb. Own those feelings and understand why you're feeling them. Let them flow through every fiber of your body. Remember, there are no right or wrong feelings. It's okay to feel everything that you're feeling, even if it's confusing or disturbing. Companionship is key. The people around us make a huge difference when we're dealing with grief. But as many experts have noted, they can either help or hinder our healing process. There are those who try to fix our grief, encouraging us to get over it. This obviously isn't very helpful. The best companions during these dark times know how to listen. Sometimes there are no words to express how we're feeling, and no words to reassure us, and those people understand this. These people are just there for us, whether it means providing a distraction or lending a shoulder to cry on. Use art as an outlet. Those deep, heavy feelings of grief aren't just going to disappear, but you can channel those feelings into something creative. And art is one of the most helpful healing methods. In her book, It's Okay That You're Not Okay, psychotherapist Megan Devine recommends taking those emotions and pouring them into a painting, a graphic novel, or any other art form that gives you an outlet. Artistic expression lets you get grief off your chest, as it's a form of emotional release. Write a journal. Sometimes it's easier to keep silent rather than express our emotions. However, most psychologists agree that it's not a good idea to bottle everything inside. If art isn't your thing, keeping a journal is a great way to understand our emotions, including his grief. When writing our emotions, we confront, dissect, and ultimately come to terms with them. Based on the research on journaling in the psychological community, we understand its benefits, especially if you write over the course of multiple days. You don't have to share your journal with everyone, and that gives you total freedom to truly express yourself. Create your own rituals to honor those who have passed. We don't mean shamanistic rituals that involve intermediaries or ancient traditions. These rituals can be anything you want them to be. Dr. Kim Bateman, a clinical psychologist, encourages us to think about what made our loved ones happy when creating our own rituals. Maybe your loved one really enjoyed a specific type of tea. Your ritual could be something really simple, such as pouring your loved one a cup of tea and thinking of a memory of them while their cup sits and steams. It doesn't matter what you believe in. This is just a way for you to honor their memory, plain and simple. Don't trust in the 5 stages of grief. Most of us are familiar with the so-called 5 stages of grief.
This was introduced to us by psychiatrist Elizabeth Kubler-Ross way back in 1969. And while it's definitely an interesting model, the entire concept is now a little outdated. Most modern psychologists agree that grief is not a linear process, and it can't be summed up as a simple equation or formula. Grief is experienced differently by everyone. Focus on how you are healing presently without anticipating what the next stage of this process may be. If you found this video helpful at all, please let us know in the comments. As we stated earlier, we're not trying to simplify grief, and we don't claim to have all the answers. That being said, feel free to share your own experiences with grief and how you heal from these experiences. You may help somebody else going through something. Thank you, and we appreciate you all, as always. தமா மாஸ்டர், நான் ஒரு குறிப்பு சொல்லிட்டு அப்புறம் மற்ற வீடியோ போடுங்க. ஓகே, உங்களோட குறிப்பை தான் வெயிட் பண்றேன். ஓகே, இங்கிலீஷ்ல எல்லாருக்கும் விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். அதுல பிரச்சனை இல்லை. நான் முக்கியமாக நான் சொல்லக்கூடிய அனுபவ வாயில்களாக அறிந்தது என்னென்றால், இப்ப எல்லாருக்கும் அவைகளை போய் எப்படி சந்திக்கிறது, என்ன சொல்றது, எப்படி கதைப்பது, என்ன மாதிரி அவையில ஹேண்டில் பண்ணலாம்னு சரியான மன வருத்தமாக இருக்கும். போக வேணும், அவையில சந்திக்க வேண்டி இருக்குது. ஆனா போய் அங்கே என்ன கதைக்க வேண்டும், ஒன்றுமே கதைக்காதீங்க. கதைக்க இல்லாட்டி கதைக்க வேண்டாம். ஆக உங்களோட டைமை கொடுத்து நீங்கள் அங்க போய் இருங்கோ, கொஞ்ச நேரம் அவைகளோட இருந்து கதைங்க. அல்லது போன் பண்ணிட்டு அவைகள் என்ன சொல்லினோம்னு பார்த்துட்டு ஒரு நாளைக்கு விரட்டு ஒன்று கேட்டு அவை ஓம்னு சொன்னா போவோம். போய் அவியல் சொல்றத நீங்க கேட்கறதை ஒழிய, இப்ப சில இடங்கள்ல என்ன நடந்திருக்கா, சும்மா 2-3 உதாரணம் சொல்றேன். 10 பிள்ளைகள் இருக்கிற ஒரு தாயண்டா ஒரு பிள்ளை இறந்து விட்டவன சொல்றது, மிச்சம் 9 பிள்ளைகளுக்காக நீங்க வாழத்தானே வேணும், அது ஒரு பிள்ளை இல்லாட்டி பரவாயில்லை. அப்படி ஒரு நாளும் சொல்லவே கூடாது. 10 பிள்ளையும் ஈக்குவல், அந்த தாய்க்கு 10 பிள்ளையும் பிள்ளைகள் தான். ஆனபடியால் அப்படியான ஒரு நெகட்டிவான எங்களுக்கு தளத்துல வந்த பிறகு அதிகமான ஆட்கள் கொஞ்சம் கூடுதலாக சிறப்பாக ஹேண்டில் பண்ணுவார்கள் என்று புரிகிறேன். ஆனா வெறும் கவனமாக இருக்க வேணும். நாங்கள் எங்கட இதை இனிமே மறவோங்கோ, இதை பரவாயில்லையா, அது கொஞ்ச நாளால இல்ல, அது போகாது. வாழ்க்கை முழுதும் இருக்கிற ஒரு வலுவை இருந்துதான் தேரும். ஆனால் பெயின் மட்டும்தான் குறையும். அதுல வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். பிறகு அவர்கள் நாளடைவில் அதால வாழ்க்கையில ஒரு நாளும் எந்த வயதோ எந்த இழப்போ எந்த இது நடந்தாலும் ஒரு நாளும் அதை மறக்க முடியாது. அது இருக்கத்தான் செய்யும். ஆனா அதன் வலி குறையும். வலி குறைகிறதுக்குத்தான் நாங்கள் வழிவகைகளை எங்களால ஏழுமான உதவிகளை செய்ய வேண்டும். ஆனா கடைசியில நாங்கள் வந்து தியானம், அவர்களுக்கு தியானம் செய்து அவர்களுக்கு எதிர்ப்பு சக்தி குறைந்திடும். அதால வருத்தங்கள் இல்லாமல் வரும், நோய்வாய்ப்படுவார்கள், பல பிரச்சனைகள் வரும். அதுகளுக்காக நாங்கள் அந்த உதவிகளையும் செய்து அவைகளுக்கு நாங்க டைம் கொடுக்குறோம். மற்றது இன்னொன்று அதுல சொல்லினோம் என்னண்டா, இப்ப தெரிஞ்ச சில பேருக்கு டெர்மினல் இல்லைன்னு தெரியும், 2 கிழமையில சாக போயினோம்னு தெரியும். அப்படி ஒரு நிலைமையில ஒருத்தருக்கும் வரக்கூடாது அப்படின்னு தான் நான் விஷ் பண்றது. அந்த நிலைமை ஒரு நோயாளிக்கும் கஷ்டம், சுற்றாடலுக்கு கஷ்டம், தெரிஞ்ச அவ்வளவு எதுக்கும் கஷ்டம். அப்படி ஒரு லைஃப் இப்ப நான் சில நேரம் யோசிக்கிறதா சொல்லக்கூடாது, அந்த நோயாளிக்கு சொல்லக்கூடாதுதான் நான் விரும்புறது. ஆனா சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இப்ப இருக்கிற சட்டங்கள் இதுகள்ல கட்டாயம் நோயாளிக்கு சொல்லவே வேணும். நோயாளி கேட்டா மறக்கலாம், போய் சொல்லலாம். அதால சொல்லுகிறோம். சொல்லி அந்த ஆளை யோசிச்சு பார்த்தால் அந்த 2 கிழமையும் எப்படி அந்த ஆள் வாடும். அப்ப அப்படியான சந்தர்ப்பங்களும் இருக்கு. முந்தைய ஒரு உதாரணமும் சொன்னேன் நான். அந்த 2 கிழமைக்குள்ள அவ என்ன விரும்பி செய்ய விரும்பினமோ, ஒரு ஆள் எல்லாம் தான் இலங்கைக்கு போய் வரணும்னு கேட்டது, அதை செய்யுங்கோ 7 மண்டா ஆகலும் பேட வருத்தம் பிளைட்லயே பிரச்சனை வந்துடுமென்றால் செய்யலாது. அவையென்ற கடவி ஆசைகளை மற்றவர்கள் எல்லாரும் சேர்ந்து நிறைவேற்ற வேணும். இத்துடன் நான் முடிக்கிறேன். இது என்னோட டைம் உங்களுக்கு காணாதண்டை. நன்றி. ஆமா, இதுல யாரும் 1-2 கேள்வி கேட்கிறண்டாலும் கேட்கலாம். இப்ப எனக்கு நேரம் இல்ல, அரைமுறாள் கதைக்கிறேன். கேள்வியில கருத்தை சொல்றோம். மிகவும் அருமையான இத தலைப்பை கொண்டிருக்கிறீர்கள். அதாவது எங்களுக்கு மன வருத்தத்தை வந்து நாங்கள் எப்படி வழிகாட்ட வேணும், அது என்ன மாதிரி செய்ய வேணும் என்று கூறினீர்கள். அதோடு என்னன்னா, இந்த தளத்துல வந்து எல்லாருமே திறமா செய்தோண்டு வர்றார்கள். ஒரு ஆளை விட்டு ஒரு ஆள் என்று நாங்கள் இது இல்லாம என்னடா, எனக்கு ஒவ்வொரு நாளும் 4-5 டெலிபோன் கால் வரும். அதுல சில நிற குறைகள் வரத்தான் செய்யும். அதை நாங்கள் ஒரு மாதிரி நான் சொல்லி அதுகளை நிறைவேற்றி செய்கின்றோம். ஆனால் என்ன செய்ய வேணும்னா, நாங்கள் இந்த தளத்துல கதை கேட்கல மற்றவர்களை தாக்காத விதமா கதைச்சோம் என்றா நன்றாக போய்கொண்டிருக்கும். ஏனென்றால்
இப்ப எங்களுக்குத்தான் தெரியும், ஒவ்வொருத்தரும் எங்களோட கதை கேட்கல அவ இந்த மன உளைச்சல் மன வருத்தத்தை கூறுவினோம். இப்ப எங்களுக்கு அது பிடிக்கலையென்றா நாங்கள் அதை பேசாம விட்டா நல்லது. அத களத்துல வந்து நேரா சுத்தி, இப்ப சில பேர் வந்து முதல் பேசிக்கல பிள்ளைகள் வரும், அவைகள் தெரியாமலும் பேசலாம். அதை நாங்கள் சுட்டி காட்டாம தயவு செய்து நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி அதுக்கு நீங்க மறுமொழி பேசாம இருக்கிறது நான் நினைக்கிறேன் நல்லது. ஏனென்றா எல்லாரும் தொடர்ந்து நல்லாக நடத்தி வரணும். இல்ல இந்த தளம் வந்து திறமையாக நடக்குதுன்றும் எனக்கு ஒவ்வொரு நாளும் டெலிபோன் கால் வருது. ஒவ்வொருத்தரும் செய்யற ஒவ்வொருத்தரும் நல்லா தான் செய்யணும். ஆனால் சில நேரத்துல இப்ப புதிய வந்தவர்கள் அதுல ஒரு 2 பிழை வந்தான அதை நாங்கள் மன்னித்தெடுக்க வேண்டும். அதோட அதை நாங்கள் நேரா சுட்டி காட்டாம தயவு செய்து உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி அதை பற்றி கதைக்காம விட்டீங்கள் என்றால், அல்லது எங்களுக்கு பர்சனலா சொல்லுங்க, நேரா சொல்லாதீங்க தயவு செய்து. அதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் வற்புறுத்தி கேட்கின்றேன். என்றால் சில விஷயங்கள் நேரா தாக்கும் பொழுது புதிதாக வந்து கதைப்பவர்களுக்கு அது ஒரு நாங்கள் என்னென்ன எல்லாரையும் தான் ஊக்குவிக்கணும். இன்றைக்கு வந்தாலும் ஒரு மாஸ்டர் தான். நாங்கள் இதுல வந்து 500 நாள் செய்து கொண்டு வந்துட்டோம். இதுக்குள்ள நாங்க பெருசு நீங்க சின்ன நண்டு கதைக்காம தயவு செய்து இந்த நிறைய குறைகள் இருந்தா அதை பொறுத்து கொள்ளும். அதுதான் நாங்கள் தியானத்தால நான் கண்டது அப்படித்தான். யார் என்ன பிழை செய்தாலும் அதை பொறுத்து அதை நாங்கள் தனிப்பட்ட முறையில எங்கள்கிட்ட சொன்னா நாங்கள் அவைகளோட கதைக்கலாம். இந்த நேராக ஒரு ஆள் தாக்காம இருந்தால் அது நன்றாக இருக்கும் என்று கூறுகின்றேன். நன்றி. வணக்கம். அருமையான தலைப்படுத்தி நீங்க சொன்னீங்க. இன்றைக்கு வியாழக்கிழமை, ஒவ்வொரு வியாழக்கிழமைகளும் நாங்கள் சீரவியல வந்து 9 மணிக்கு யூகே நேரம், 9லிருந்து 9:30 மட்டும், இந்த இரவு 8 மணி துவக்கம் 8:30 மட்டும் நாங்கள் காயத்ரி இந்த மந்திரத்தையும் போட்டு இன்ஸ்ட்ருமெண்டலும் போடுறதுக்கு டிசைட் பண்ணி செய்து கொண்டு வரோம். நீங்கள் கலந்து கொள்றாக்கள் அதுலேயும் கலந்து கொள்ளலாம். 8 மணிக்கு ஈவினிங் PM, அது வந்து 9 o'clock யூகே டைம்ல துவங்கி எதை செய்கிறோம், அதில் சக்சஸா வருது. அது மாத்திரம் இல்லை, மற்ற நாட்கள்ல இப்ப அன்றைக்கு மிஸ்ஸஸ் ராஜம் கணேசன் கதைச்ச மாதிரி ஒவ்வொரு தேவாரமும் ஒவ்வொரு வருத்தங்களுக்கு இருக்கு. அதுகளை போட்டு கேட்டுக்கொண்டிருக்கான்னு நீங்க வரலாம். என்ன ஒவ்வொரு இதுக்கும் வருது. இப்ப கந்த சஷ்டி கவசம் எல்லாம் ஹோல் இதுக்கும் அதை கூட ஒரு நாளைக்கு போடலாம். அப்படி போட்டு ஒரு வித்தியாசமாக செய்ய வேணும். அதே போலதான் இன்றைக்கு டாக்டர் சதா மனோ அவர்களும் மற்றது தாரா தமா மாஸ்டர்ஸும் அவைகளோட வித்தியாசமாக இப்ப ஆக்களுக்கு நன்மை தின்மைகள் மற்றது பிளஸ் மைனஸ் இன்றைக்கு வந்து கதைச்சதை என்ன மாதிரி ஹேண்டில் பண்றேன். அதாவது இருந்தால் இதுகள் வந்து நாங்கள் விருப்பமோ விருப்பம் இல்லாம இருக்காட்டிக்கும் இது நடந்து கொண்டே இருக்க போகுது சர்க்கிள்ல. அப்ப அதுக்கு என்ன மாதிரி ஹேண்டில் பண்றேன்னு அதை மாதிரி என்ன மாதிரி அதை சொன்னி என்ன மாதிரி போய் ஒரு செத்த வீட்டுல போய் என்ன மாதிரி கதைக்கிறேன்னு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் இன்னொரு ஆளோட போயேக்க அப்படி ஒரு அனுபவம் வந்து தேவையில்லாம தேவையற்ற கதையை அதுல கதைச்சதை நான் கண்டேன். அதே போல ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு நேரம் கதைக்கிற மாதிரி இருக்கணும். இப்ப வந்து எல்லா சூம் நிகழ்ச்சியிலையும் போய் கதைக்கிற மாதிரி இந்த தியான மேடையில வந்து காய்ச்சி கொண்டிருக்க இயலாது. ஏன்னா தியானம் வந்து மன அமைதிக்கும் உலக அமைதிக்குமாக நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். இப்ப செய்ய அதுல வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் வர மாதிரியே காய்ச்சி கொண்டு இருக்கணும். நாங்கள் இந்த தாட்ஸ் இருக்கிறது எண்ணங்கள் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த வழியத்தான் நாங்கள் எண்ணங்களை கவனமா கவனிக்க வேணும். மற்ற இதுல வந்து என்ன இதுல இருக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும், அதாவது இதுல என்ன ப்ராப்ளங்கள் வந்ததுண்டா இல்லாட்டி அதை டிஸ்கஸ் பண்ண என்ன லேர்ன் பண்றதுக்கு சின்ன இரண்ட இதுல வந்து பல பேருக்கு கம்ப்யூட்டர் தெரியாட்டிக்கு டெலிஃபோனை என்னென்ன ஆப்ரேட் பண்ண தெரியாட்டிக்கு சில பேருக்கு பார்த்தோன்னா இந்த பேரை போட தெரியாம வரையினோம். அப்படியே A to Z போட்டுக்கொண்டு வரையினோம். அவையில் நல்ல அருமையாக படிச்சவ நல்ல நாலேஜ் உள்ள ஆட்கள். ஆனால் அதுல போக எனக்கு வந்து சரியான துக்கமா கிடக்கு. கண்ணீர்ல அழுக வருது. ஏன்னா அதுக்குத்தான் நான் ஒவ்வொரு கிழமையுமோ 2 கிழமைக்கு ஒருக்கா நான் வந்து கிளாஸ் வைக்கிறேன். ஒரு 15 நிமிஷம் என்னண்டு உங்களோட பேரை புள்ளையா போட்டா டக்குன்னு மாத்துறது, என்ன விதமாக உங்களோட ப்ரொஃபைலுக்குள்ள டக்குன்னு மாத்தி கொண்டு போடுறது, என்னண்டு
இந்த பின்னாலே இருக்கிற இதுகளை வந்து மாத்துறது இதுகள் எல்லாத்தையும் நாங்கள் சொல்லித் தரலாம். அதுகளை லேர்ன் பண்றதுக்கு அட்டம் பண்ண வேணும். அதுதான் ஒவ்வொரு 2 கிழமைக்கு ஒருக்கா இல்லாட்டி 1 கிழமைக்கு ஒருக்கா வைங்க. நாங்களும் 3 நேரம் சரி இதையும் செய்யறதுக்கு நான் ஓமெண்ட் செய்யறேன்டா சில வேளை பாக்க இரண்டு சொன்னா நாங்கள் எப்பவும் படிச்சு கொண்டிருக்கோம். நான் இப்ப நார்மலா பார்த்தனா இந்த வெள்ளைக்காரங்கள் வயது போனாலும் அவைகள் வந்து என்னத்தையும் படிக்கிறதுக்கு முன்னுக்கு நிற்பாங்க. எல்லாம் நிற்கிறதுக்கு ஏன் அது நாங்கள் செய்யறதுக்கு முன்னுக்கு போக வேணும். நாங்கள் ஒரு நாளும் வயது போகிறோன்னு சொல்லப்படாது. ஏன்னு சொன்னா இப்ப வந்து ஒரு மரத்துக்கு வயது போனு சொல்றேன் இல்லையா, குரோயிங் வளர்ந்து கொண்டு குரோ பண்றதை பற்றித்தான் அவர் சொல்லுவார் மரத்தை. அதே போல நாங்களும் குரோ பண்ணி கொண்டு இருக்கணும், படிச்சு கொண்டே இருக்கவன் ஒன்றுக்கும் பயப்படாம அப்படின்னு நான் கூட கதைக்காம அடுத்த நிகழ்ச்சிக்கு போகணும். இப்போது சுகிர்தா அவர்கள் நேற்று அருமையான பேச்சை பேசினார். உலக சமாதானமும் சமயங்களும் பற்றி பேசினார். அவர் இப்போது தன்னுடைய கருத்தையும் கூறுவார். மிக எல்லோருக்கும் வணக்கம். சதா மாஸ்டர் அவர்கள் மிக அழகாக விளங்கப்படுத்தினார். இங்கு நான் கூற விரும்புவது என்னென்றால், சிலருக்கு தாங்கள் படும் அவஸ்தைகளை சொல்வதற்கு அந்நேரத்தில் ஒரு தயக்கமோ அல்லது எப்படி சொல்ல வேணுமென்ற விஷயமோ தெரியாமல் இருக்கக்கூடும் என்றும் நீங்கள் கூறினீர்கள். அது உண்மையே. அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யலாம்? இன்னொருவருடைய உதவியுடன் செல்லலாமா அல்லது அவர்களுக்கு உதவி கிடைக்கின்றதா? இப்ப இன்னொருவருக்கு சொல்லி இவரை ரிப்ரசன்ட் பண்ணி வடிவாக இவருடைய பிரச்சனைகளை எடுத்து சொல்வதற்குரிய வசதிகள் இருக்கின்றனவா என்பதை பற்றி சொன்னால் அது பலருக்கும் உபயோகப்படும் என்று நினைக்கின்றேன். இனி ப்ரொஃபஷனாலிட்டியை விட்டு விடுறேன். தேங்க்யூ. நன்றி. சதா மாஸ்டர், நீங்கள் இப்பதான் நடத்த வேண்டும். அவைக்கு டெலிபோன் கனெக்ஷனும் போயிட்டு ஒன்றுமில்லை. ஆனபடியா இப்ப நீங்க மெட்டாக்கிட்ட கருத்து கேட்கறீங்க, அன்மியூட் பண்ணி போட்டு மெட்டாக்கிட்ட நீங்க கருத்துகளை கேட்டு நீங்க நடத்தலாம். அவ காய்ச்சி கொண்டு இருக்கிறாங்க. நந்தினி மாஸ்டர் நீங்க பேசுங்க. என்னண்டா இல்ல இப்ப வாட்ஸ்அப்ல இருக்கிறத நான் அனுப்பினா நீங்க போடக்கூடியதா இருக்குமோ? அப்ப நான் உங்களுக்கு அனுப்புறேன் அந்த வீடியோவை. ஓகே. இமெயிலுக்கு அனுப்புறீங்களா? ஃபுல்லா போயிட்டுதான். ஃபுல்லா போயிட்டுதா? இந்த டெலிபோன் இமெயில் வேணாம், நீங்க வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க. நான் வாட்ஸ்அப்புக்கு அனுப்புறேன். எனக்கு அனுப்ப வேணுமா? இந்த மீன் டைம் நந்தினி மாஸ்டர் பேசலாம். இந்த நேரத்தை நாங்கள் அதை வீணாக்காம நந்தினி மாஸ்டர் நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். அருமையாக அதான் இறக்கும் போது சகோதரியாகத்தான், குயினாக இறக்கவில்லை என்று குயின்களும் எல்லா பதவியும் இழந்து போயிட்டாண்டு அருமையாக சொன்னீங்க. எல்லாரும் ஆத்மாதான் என்றது. மற்றது அந்த துக்கமான ஆளுக்கு போய் கவனமா கதைக்க வேணும். எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஆக்சிடென்ட், ஒரு ஆள் இறந்துட்டார். கதைக்கவே எனக்கு பயமா இருந்தது. இந்த வைஃபோட அவவும் சரியான ஆக்சிடென்ட்ல ரிப்ஸ் எல்லாம் உடைஞ்சிருந்தவ. இப்ப நான் மகளுக்கு மெசேஜ் அனுப்ப தொடங்கினேன். நான் அம்மாவை நெச்சுக்கொண்டே இருக்கிறேன். அதுதான் செய்யக்கூடியதா இருந்தது. நாளை புறதான் போய் கதைச்சு நான் இது மாறி கதைச்சு கவலையை ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக அதான் கவனமா இருக்கணும். கவலையில இருக்கிறவைக்கு கதைக்கும் போது. சதா மாஸ்டர் அந்த நேரம் கதைக்கேலாட்டி நாங்கள் அதை அவாய்ட் பண்றது பெற்று. அந்த நேரம் உங்களாலையும் அது சமாளிக்க இயலாண்டால் அதுல போய் கஷ்டம் கொடுக்கும். எனக்கும் அது ஒரு இழப்பா இருந்தது, ஷாக்கிங்கா. அதனால நானும் மகளுக்கு மெசேஜ் பண்ணி கொண்டிருந்தேன். அப்ப அதுல அவ சந்தோஷப்பட்டா, மகள் சொல்லி கொண்டிருந்தவண்டு. நான் நினைச்சு கொண்டே இருக்கிறேன் அவண்டு. நன்றி. ரெண்டாவதுல என்னன்னா, பிரெயின்ல என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு சொல்லப்படுது. ஒரு இழப்பால இருந்து இதுல
தாக்கப்பட்ட ஒரு ஆளின் உடம்பு என்ன நடக்குது, உடனே ஒரு தாங்க முடியாத வலி, அந்த வலியை பற்றி ஒரு ஆள் சொல்லவே முடியாத ஒரு அனுபவம். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் நடந்ததை புரிந்து கொள்வார்கள். அதனால அக்செப்டன்ஸ் அவங்க சொன்னது என்னென்றால், அவைகளுக்கு நம்பவே முடியாத ஒரு நிலைமை, இது நடந்துட்டுதா இல்லையான்றதை கூட தெரியாமல் இருக்கும். அவர்கள் இருப்பது போல இருக்கும், அவர்கள் கதைப்பது போல இருக்கும். அப்படியான அனுபவங்கள் பல அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். பிறகு பிட்யூட்டரி கிளாண்ட், அதாவது பிட்யூட்டரி தான் தமிழிலையும் சொல்லுகிறார்கள். அதுல இருந்து ACTH ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் செக்ரீட் பண்ணப்படுது. அது வந்து கோர்டிசோல், அதாவது ஸ்ட்ரெஸ் ஹோர்மோன். அதை சுரந்து அது அட்ரினல் கிளாண்ட் தான் அதை சுரக்குது, அந்த கிட்னிக்கு மேலே இருக்கிற அந்த உறுப்பில இருந்து வருது. இதனால அவைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் குறையும். ஸ்ட்ரெஸ் கூட ஆட்டோமேட்டிக்கா அது குறைஞ்சு அவைகள் நோய்வாய்ப்படுற, அதான் அதை சில நேரங்கள்ல ஒரு ஆள் இதண்ட உடனே அடுத்த ஆளும் போயிட்டு அதை பெறார்கள். அது என்னென்றால் அந்த ஆளுக்கு மற்ற ஆளின் இழப்பை தாங்க முடியாத நிலையில அவர்களுக்கு இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸும் எல்லாம் மாறி சுரக்கப்படுறதால, குறைந்து கொண்டு போறதால அவர்கள் நோய்வாய்ப்படுகிறார்கள். அப்ப அதிகமாக நான் இதுல ஒரு குறிப்பு சொல்ல வேணும், பலரை சந்திச்சதுல கண்டதும் அனுபவங்களும் என்னென்றா, பெண்கள் அதிகமாக சமாளிப்பார்கள், ஆண்கள் வந்து அப்படி. ஆண்கள் வந்து 1 மாதத்துல 2 மாதத்துல அவர்களும் போய்விடுவார்கள். காரணம், அவர்கள் முழுவதாக அந்த பெண்ணை நம்பி வாழ்ந்து ஒரு சமைக்கவோ ஒரு விஷயமும் தெரியாதாக்கள், செய்து பழக்கம் இல்லை, அவையே முழுவாக வாழ்க்கை முழுதும் அவ இருப்பான்று நம்பி இருந்து அந்த இழப்பு அவர்களால் தாங்க முடியாமல் அதிலே ஒன்றில் ஹார்ட் அட்டாக் ஏதோ ஒன்று நடந்து அவர்கள் வெளுக்கெதியாக போய்விடுவார்கள். இது அனுபவ ரீதியாக கண்ட உண்மை. ஆனபடியால் எல்லாரும் இருக்கைக்குள்ள கொஞ்சம் எல்லா வேலையும் செய்யவும் பழகுமா. மற்றது ஒரு ஆள் இறக்க போறாரு, அதான் டெர்மினலி இல்லோ இல்ல தெரிஞ்சால் அது இன்னும் அவைகளுக்கு பயத்தை கூட்டுது. அப்ப மூளையில அவைக்கு பிரெயின்ல இப்ப 2 கிழமையில இது நடக்க போகுதுன்னு நிற்கிற ஒரு ஆளின் நிலைமை, நோயாளியின் ஒரு பக்கம், இது தெரிஞ்ச ஆளுக்கு இன்னொரு பக்கம். சில சந்தர்ப்பங்கள்ல நோயாளிக்கு தெரியாம இருக்கலாம், ஆனால் சொந்தக்கார ஆளுக்கு தெரியும். அது இன்னும் கஷ்டம். அப்ப அப்படி ஒரு நிலையில இருந்தால் அதை இழந்த உடனே அவற்றை நிலையை விவரிக்கவே முடியாத நிலைமை. அப்ப என்ன நடக்கண்டா, மூளையில இருக்கிற ஹையர் சென்டர்ஸ் என்று கூறுவார்கள். அது என்னண்டா சிங்குலேட் கைரஸ், அது இந்த பிரெயின் ஸ்ட்ரக்சர் போட இல்லை, நடுவில் 2 பிரெயினும் 2 ஹாஃபா தான் பொருந்தி இருக்கு, இடைக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரக்சர் சிங்குலேட் கைரஸ் என்று சொல்றது. அது வந்து தொழிற்படுறது குறைந்து இதய துடிப்பு கூட அவைகளுக்கு குறையுது. அப்படி எல்லாம் பலவிதமான மாற்றங்கள் உடம்பில் நடக்குது. அதோட இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, நித்திரை இல்லாம போகுது. அதுக்கும் அமிக்டலாண்டு மூளையில இருக்கிற ஒரு உறுப்பு, ஒரு சிறிய உறுப்பு தான் அது நித்திரையை வழக்கமாக ஒழுங்கு செய்யறோம். அது இப்ப பிரச்சனை வந்த உடனே அதுல சுரக்கப்படுற கெமிக்கல்ஸால அது நித்திரையை குழப்புது. அப்ப அவைகள் சில நேரம் நித்திரை கொள்ளாமலே இருப்பார்கள், சில நேரம் முழு நேரம் படுத்து பார்ப்பார்கள். அந்த சுரக்கிற அளவை பொறுத்து அது. மற்றது அவைக்கு தாங்க முடியாத வலி ஒரு பக்கத்தால வரைக்க அவைகளுக்கு கோபம் வரும், மற்ற ஆட்களோட கோபிப்பார்கள். ஏனென்றால் அவைகளுக்கு அந்த இழப்பை தாங்க முடியாததுல சில நேரத்துல இவன் இப்படி செய்ததால அவர் இப்படி வந்துட்டாரோ, இப்படி நடந்தது, அவர் கவலைப்பட்டுட்டாரு, டிப்ரெஸ் ஆயிருந்தார், ஏதோ ஒரு காரணத்தை அந்த கோபத்தை காட்டுவினம். அது சரியான கோபமா இராது. சில நேரத்துல மற்ற கில்ட்டியாயும் ஃபீல் பண்ணுவினம். நான் இப்படி செய்திருந்தா இது நடந்துராது, அப்படி செய்திருந்தா இது நடந்துராது, நான் அண்டைக்கு கூட்டி கொண்டு போயிருக்கலாம், நேரத்தோட வைத்தியத்தை செய்திருக்கலாம், ஏதோ ஒரு விதத்துல அவர்கள் அதையும் கவலைப்பட்ட. இது சம்பந்தமாகத்தான் அந்த வீடியோ காட்டுது. இப்ப நீங்க வீடியோவை போடுறா போட்டா நல்லா போடுமான் நான் இப்ப போடுவேன். உங்களுக்கு பார்த்தோன்னே நல்லா வருதா இல்லையாண்டு, வால்யூம் சரியா இருக்கான்னு எனக்கு இப்படி காட்டலாம், அல்லாட்டிக்கு சொல்லி காட்டலாம். ஓகே. When we're grieving a profound loss, we often say we're heartbroken, but it might be more accurate to call it brain broken, given the role the brain plays in grief. As your brain adjusts to the loss of someone you love, you might feel numb, depressed, or foggy, but moving through the stages of grief is natural and healthy. It helps you process your loss and begin to move forward over time. This is Your Brain On, where we explore how the world affects our brains and ourselves. The experience of grief is twofold: the immediate acute pain of the loss
and the months afterward as you mourn. The loss of someone meaningful functions as a stressor, triggering the pituitary gland at the base of the brain to produce adrenocorticotrophin, or ACTH. ACTH sends a signal to the adrenal gland to release cortisone, a stress hormone. Unlike, say, a temporary threat, grief is an intense, persistent stressor, so your body remains flooded with cortisone. That can cause your immune system to falter, making you feel run down. This is likely why some bereaved spouses fall ill soon after their partner dies. Even if the death of your loved one was expected, the actual event can still feel like a shock to the system. In the short term, a traumatized brain is bottom-heavy, meaning primitive areas, including the fear center, are overactive, adding to feelings of stress and despair. Meanwhile, higher cortical areas of the brain are underactive, like the anterior cingulate cortex, which helps regulate emotion. You may find it difficult to let go of minor annoyances or experience symptoms like increased heart rate for several minutes after you're startled. However, over time, the initial shock of the loss typically gives way to a deep sadness or depression as you continue to mourn. Depression can cause widespread changes across several parts of the brain, including the amygdala, which regulates sleep behavior and mood, and the hippocampus, which processes memory and regulates stress hormones. These changes disrupt core functions of our bodies and minds. As you grieve, you may find yourself sleeping too little or too much, forgetting things, or trapped in a brain fog. These feelings are difficult, but the acute pain doesn't last forever. Eventually, the sadness begins to lift at least a little bit, and then you may move on to feelings of anger or guilt before slowly moving toward acceptance of the loss. Experts agree the bereaved follow their own individual timelines, but in general, this 3-stage process usually takes about a year. There are steps you can take to feel better as you go through the grieving process. Talk therapy can be a major help. This might be group bereavement meetings or cognitive behavioral therapy, which can redirect negative thoughts. Aerobic exercise can improve mood, memory, and thought processing. Talking with friends about the person you lost can be a great comfort too. Studies show long-term grief actually activates neurons in the reward centers of the brain. And recalling the time spent with those who have died reminds us that the memories still live on. தேங்க்யூ. இதுல முக்கியமா நான் அதை சொல்லிட்டேன். இப்ப வேற சுகிர்தா மாஸ்டர் கேட்டவ அதை தொடர்ந்து அவ அந்த ட்ரீட்மெண்ட்கள் இருக்கும், அது குரூப் தெரப்பி உடனே ஒன்றுக்கும் போகவே இல்லை, அது போக மாட்டேன். அதிகமா நான் நேரே சொல்றேன்டா ஓப்புனா ஃபியூனரல் நடக்க மட்டுக்கு உண்மையா ஆக்களோட கதைக்கல அது பெருசாக. ஏனென்றால் அவர்களிடம் மூளை ஒரு விதமாயும் நோமலாக தொழிற்பட முடியாது. அவர்கள் சரியா குழம்பி போய் இருப்பினும் அவைகளுக்கு என்ன நடக்குதுன்னு எதிரியா நீங்கள் செத்த வீட்டுக்கு போய் வந்தா கூட அவர்களுக்கு வந்தாக்களை கூட தெரியாது, அரைவாசி பேரு நினைப்பிருக்காது, நீங்கள் என்ன கதைக்கிறதும் விளங்காது, அந்த நிலையிலாம் இருப்பார்கள் மனநிலை. ஆனபடியால் அதிலே ஒன்றும் அந்தரம் இல்லை. இப்ப என்ன சில பேர் கேட்பினோம் போன் பண்ணி கதைக்க இல்லையோன்னு சொன்னா நான் ஒரு கிழமை விட்டுத்தான் நான் கதைப்பேன். உடனே கதைச்சு ஒரு பிரியோசனம் இல்லை. கிட்ட இருக்கிறாக்கள்ண்டா உடனே போய் எதுவும் உதவி செய்யணும்டா போவேன். மற்றும்படி அந்தரப்பட்டு அடிச்சு அவைகளை குழப்புறதுல ஒரு பிரியோசனம் இல்லை. அதுக்கு பிறகுதான் அவை ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணி ஓரளவுக்கு இது நடந்துட்டுன்ற ஒரு நிலைமைக்கு வாரதே அதுக்கு பிறகுதான். ஆனா சுற்றத்தார் கூட இருந்தால் உதவியா இருக்கலாம். மற்றபடி தூரத்துக்கு இருக்கிறாக்களுக்கு ஒரு கால் போனை அடிச்சு அவைகள் அங்க ஆல்ரெடி விழுந்து அழுது மயங்கி போய் இருப்பினம் தலையடியில படுத்திருப்பினம் ஏதோ இருக்கிறாக்களை நாங்க குழப்புறதான் முடியும். அப்ப அது உண்மையா உதவி இல்லை, அவர்கள் கோவிக்க போறதும் இல்லை. அதால மற்றது காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி என்றது இப்ப ஆல்ரெடி டச் பண்ணியிருக்க அந்த வீடியோல பாசிட்டிவ் ஆன ஆஸ்பெக்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமா கதைக்கலாம். அந்த ட்ரீட்மெண்ட் காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி என்று அதுல கொடுக்குற டிப்ரெஸ்டா நம்மண்டா அதுகளை சொல்லி அதெல்லாம் கொஞ்சம் லேட்டாகத்தான் அந்த விதமான உதவிகள் செய்யலாம். மற்றது அவைகள் நேரத்துக்கு சாப்பிடணும் உண்டு, அதுகளுக்கு கொஞ்சம் உதவி செய்யலாம். மற்றது அவர்களை என்கரேஜ் பண்ண, அவர் போனால் அவை அழுதால் அழாதையும் கொண்டு சொல்லக்கூடாது, அளவிட வேணும். அப்ப சிலதுகளை நாங்க போய் தடுக்கக்கூடாது, நாங்கள் போய் அதுகளை கையாளும் முறைய சரியாக செய்ய எங்களால ஏழுமண்டாத்தான் முன்னே அதுல போறது நல்லது. போய் அதுல எதுவும் நெகட்டிவா சொல்லி அவைகளை இன்னும் குழப்பி போட்டு வந்தா நீங்க போய் முடிய அவைகளை இன்னும் அப்செட்டா தான் இருப்பின. அப்ப நீங்க போய் விசிட் செய்ததால அவைகளுக்கு உதவியாக இராது என்றதான் இதுல முக்கியமாக சொன்னது. மற்றது அன்பார்ச்சுனேட்லி இன்றைக்கு அவைகள் 2 பேரும் வெளியில போயிட்டோம். ஆனா நான் மிச்சத்தை தொடர்றேன். இதுல முக்கியமா எல்லா விஷயம் விளக்கும் சொல்லப்பட்ட எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்க எங்களுக்கு நம்பிக்கை, வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை வேணும். ஆனா தியானத்துல இருக்கிறாக்களுக்கு இப்ப நான் தியானத்துக்கு வந்த பிறகு இதை பற்றிய
எண்ணங்களும் கொள்கைகளும் எனக்கு முழுதாக மாறிவிட்டது. முந்தியண்டா எல்லாரும் கதைக்கிறது இப்படி தண்டனா என்ன நடக்கும். ஆனா இப்ப அது வந்து உடம்புதான் அழியுது, ஆத்மா அழியல் என்ற ஒன்றை ஸ்ட்ராங்காக இந்த மனதுக்குள்ள போட்டுட்டேன். போட்ட வரப்படியா எனக்கு எந்த பர்சனலா நான் யோசிச்சா கூட எனக்கு அதை சமாளிக்கலாம் என்ற ஒரு துணிவு வந்திருக்கிறது இதன் மூலமாக. மற்றது அதான் நம்பிக்கை, எல்லாருக்கும் நம்பிக்கை தான் வேணும். இல்ல இன்றைய ஒரு நாளைக்கு உலகத்துல நாங்கள் பிரியத்தான் போறோம். அப்ப அதுக்கு நாங்கள் வழிவகை செய்ய நாங்க தியானத்தை ஒழுங்காக செய்து எங்களை நாங்க ஸ்ட்ராங்காக எங்களை நம்பிக்கையோட நாங்கள் வாழ்ந்து கொண்டு வந்தால் நிச்சயமாக எவரும் அதுல தாங்கள் அதுக்காக அவைக்கு கவலை இல்லாம போறதும் இல்லை. எல்லாம் இப்ப சொல்லப்பட்ட அத்தனையும் அவர்களுக்கும் பெறும். ஆனால் அவர்கள் நாடளவில் எப்படியாவது அதை சமாளிச்சு தாங்கள் வாழ வேணும் என்ற இப்ப சில பேர் அப்படி நடந்தோடனே போய் தற்கொலை செய்கிற ஆக்களும் இருக்கணும், இல்லையண்டு இல்லை. இதுக்கு பிறகு என்னால வாழ இயலாண்டு. அப்ப சில பேர் வந்து சொல்லுவீங்கன்னா டெர்மினல் இல்லைன்னா யூத்தனேசியா தங்களை போய் சுவிஸ்ல எல்லாம் செய்யணும் லீகலி. அப்ப அதுகள் எல்லாம் சரியான கஷ்டமான விஷயங்கள். ஆனா இப்ப இன்னும் ஒன்று சொல்லினோம் சில பேர் எங்களுக்கு ஃபியூனரலே வைக்க வேண்டாம். ஒரு லேட்டஸ்ட் இது வந்து நீங்கள் அவைகளுக்கு 15 வச்சு ஒரு மாதம் ஏதோ கொஞ்சம் காசு கட்டி விட்டா அது அவைகளே செய்வினோம். அப்ப வீட்டுல நீங்க இருந்து ஒரு தரம் கஷ்டப்பட வேண்டாம் என்ற நிலைக்கு கூட பலர் முடிவுகள் எடுக்கிறார்கள். அது அவரவரின் விருப்பம். இது போகட்டும். மற்றது எனக்கு ஒரு அனுபவம் இப்ப கிட்டடியில அனுபவத்துல என்னன்னா 2 நாளைக்கு முன்னம் எனக்கு ஒரு போன் கால்ஸ் லோன்ல இருந்து வந்தாரு தெரிஞ்ச ஆக்களுக்கு. காலமா போன் வந்தது, ப்ளீஸ் கால் மீ. அப்ப நான் யோசிச்சேன் எதுவும் பிரச்சனை இல்லையாண்டுட்டு நான் அடிச்சு சும்மா கதைக்கிறேன் நான் நோமலா. அப்ப கதை கேட்க அந்த லேடி சொன்னா, அப்ப நான் கேட்டேன் என்ன புத்தகம் இப்ப கடைசியா வாசிக்கிறீங்களா. அப்ப அவ சொன்ன அவ ஒரு என்ன திரிசூலம் என்ற ஒரு புத்தகம் வாசிக்கிறேன்னு சொல்லிக்கொண்டு போனேன். அப்புறம் அங்கால சொன்னா நான் கவிதை எல்லாம் எழுதுறேன்னா நான் ஃபேஸ்புக்ல போடுறேன்னா நீங்க பாருங்க. அப்ப நான் சொன்னேன் ஃபேஸ்புக் என்னட்ட இல்லை, நான் இப்ப வச்சுக்கிறேன் ஃபேஸ்புக். அப்ப அதுக்கு அவ சொன்னா, அப்ப நான் சொன்னேன் நீங்க ஒருக்கா வாட்ஸ்அப்புக்கு அதை அனுப்புங்க. அவ ஒரு கவிதை அனுப்பினா, அதை இப்ப நான் வாசிக்க போறேன். ஏனண்டா அப்ப அவ சொன்ன உடனே எனக்கு இந்த பிரபஞ்சம் வந்து எனக்கு ஏதோ ஒரு ஸ்பெஷலா இந்த கவிதையை அனுப்பின மாதிரி. இன்றைக்கு நான் கதைக்கிற தலைப்போட தொடர்பாகத்தான் அந்த கவிதை. அது அந்த கவிதையை பார்த்தா பெரிய ஸ்பெஷலா இல்லாவிட்டாலும் அது வந்து அந்த எனக்கு அப்படித்தான் இருந்தது. உடனே அவ சொன்ன உடனே நான் சொன்னேன் நாளைக்கு இதை பற்றி தான் நான் சர்ப்ரைஸா வச்சுக்கிறோம், நாங்க இன்னும் சொல்லி எழுதி இருக்கும், ஆனால் உங்களோட கவிதை பிரயோசனமா இருக்கும் என்று அவ உடனே அனுப்பினா வாட்ஸ்அப்ல. அதை வாசிக்க போறோம். அது மகாராணியார் என்ற தொடர்பாகத்தான் அவ எழுதினது. ஐக்கிய ராஜ்யத்தின் அரசியாக இருந்தவர் 70 ஆண்டுகள் 214 நாட்கள் அரசாண்டார். பிலிப்பின் அன்புமிக்க மனைவி, 4 பிள்ளைகளின் தாயார், அன்னை தெரேசாவிடமும் இந்திரா காந்தியிடமும் அன்பு கொண்டவர். இங்கிலாந்து நாட்டின் இன்னொரு இரும்பு பெண்மணி. இவர் 2வது எலிசபெத் மகாராணி. சிறப்பான மாமியார், அன்பு பாட்டியார், மகிமமிக்க பூட்டி, 14 பொதுநலவாய நாடுகளின் ராணி. இத்துணை சிறப்புகள் கொண்ட உமக்கு வீர் மரணம் என்று அனுப்பியிருந்தா. எனக்கு அது மிகவும் மகிழ்ச்சியா இருந்தது. எனக்கு அவ அந்த அனுப்பின உடனே நான் கதைக்க போற டாபிக் இது. அப்ப அதுக்கு நான் இங்க வாசிச்சு காட்டலாம் என்ற ஒரு உறுதியான ஒரு நினைவு வந்து நான் உடனே தாமா மாஸ்டருக்கு அனுப்பி விட்டேன்னா அவன் சொன்னா வாசிக்கலாம். அப்ப அவவும் இந்த எனக்கு அனுப்பினவும் ஒரு நம்பிக்கையோட வாழ்ற ஒரு ஆள் என்றதான் நான் இதுல சொல்ல விரும்புறேன். அவைகளும் இந்த தளத்துக்கு வாரவே ஆனா வீடியோ போடுறேன் இல்லை, அதுதான் சொல்லலாம். மற்றது இனிமேல் நீங்கள் நேரத்தை பொறுத்து மற்ற நம்பிக்கையை பற்றியும் சிறு குறிப்பு கூடத்தான் விரும்பினது. இனிமேல் யாராவது கேள்வி எதுவும் கேட்கிறண்டாலோ எதுவும் சொல்ல விருப்பம் வேண்டாம். நாங்க நேரத்துக்காகத்தான் நாங்கள் கொஞ்சம் கலந்துரையாடல் என்ற வேர்டை இன்றைக்கு யூஸ் பண்ண இல்லை, அதுக்காகத்தான். விருப்பமானாக்கள் கதைக்கலாம். முதலாவது கணபதி ராஜா மாஸ்டர். கணபதி ராஜா மாஸ்டர். வணக்கம் அருந்ததி அம்மா. வணக்கம் ஸ்ரீகந்த் ராஜா ஐயா. வணக்கம் வைத்திய கலாநிதி சாதா அம்மா. அனைவருக்கும் வணக்கம். வைத்திய கலாநிதி சதா அம்மையார் சொன்ன அனுபவம் நானும் பார்த்திருக்கிறேன். அதாவது சுனாமி காலத்தின் பொழுது நான் யாழ்ப்பாணம், திருகோணமலை, கொழும்பு போன்ற பகுதிகளில் பலரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நீங்கள் சொன்னது போலவே
பெண்கள் கணவரை இழந்தால் ஓரளவுக்கு தைரியமாக இருக்கிறார்கள். நான் சந்தித்தவர்களில் அநேகமானவர்கள் மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அவர்களில் இந்த ஆண்கள் அப்படியே துவண்டு விடுகிறார்கள். இனி எங்களுக்கு வாழ்க்கை இல்லை என்பது போன்ற ஒரு நிலைமைக்கு வந்து விடுகிறார்கள். அதை நான் நேரில் பல இடங்களில் பார்த்திருக்கிறேன். மற்றும்படி இதை கொழும்பில் கூட பல இடங்களில் பார்த்திருக்கிறேன். அந்த ஆண்களை விட பெண்கள் கொஞ்சம் தைரியசாலிகளாக இருக்கிறார்கள். கணவனை இழந்த பெண்கள் தன்னை சுதாகரித்து மீண்டும் எழும்பி வருகிறார்கள். ஆனால் ஆண்களை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 1 வருடத்துக்கு மேல் அவர்கள் ஒரு துவண்ட நிலையில் இருப்பதை பலரிடம் நான் கண்டிருக்கிறேன். அவர்களுக்கு போய் நான் ஆற்றுப்படுத்துதல் மாதிரி அவர்களோட கதைத்து சில ஆறுதல்கள் எல்லாம் சொல்லிவிட்டு வருவேன். அதே போன்று சில நேரங்களில் இந்த சுகிர்தா அம்மையார் கேட்டது போல சில நேரங்கள் நாங்கள் இந்த யாராவது மரணித்த வீடுகளுக்கு செல்லும் போது அந்த உடனே எங்களுக்கு ஆறுதல் சொல்லுவது கொஞ்சம் கடினம். என்ன பிரச்சனை என்றால் அங்க நிறைய பொதுமக்கள் அங்கே இருப்பார்கள். அவர்களுக்கு முன்னால் போய் எங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாது. அது ஒரு பிரச்சனை. ஆனால் அவர்கள் தனியாக இருக்கும்போது ஒரு அளவுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய விதமாக இருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் அதில் கொஞ்சம் எனக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. என்னுடைய அனுபவத்தில் எல்லோரும் கூடியிருக்கும்போது கூடிய அளவு நான் யாரிடமும் நெகட்டிவாக கதைப்பதில்லை. தைரியம் கொடுத்து தான் பேசுவேன். அதே போல பல நோயாளிகளை நான் சந்திப்பது உண்டு. உதாரணமாக இப்ப இங்கு நான் மாதத்தில் குறைந்தது 2 நாளாவது புற்றுநோய் வைத்தியசாலைக்கு செல்வேன். மகரகமையில் இருக்கும் புற்றுநோய் வைத்தியசாலைக்கு. ஆனா அதில் பார்த்தால் பலர் இப்பொழுது தைரியமாக இருக்கிறார்கள். இந்த நோயாளிகள் எல்லாம் முன்பு போல் இல்லை. இப்ப அவங்க சரியான இந்த நோயை ஒரு பெருசா கணக்கெடுக்காமல் இப்ப எல்லாரும் சாதாரணமா கதைக்கிறாங்க. அந்த நாங்கள் தைரியம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்ற அளவுக்கு இப்பொழுது பலர் தைரியமாக இருப்பது ஒரு நல்ல செய்தியாக இருக்கின்றது. எனவே இதை ஒரு தகவலாக தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அது ஒரு சிறு குறிப்பு சொல்லலாம். பெண்கள் நீங்க கனகராஜா மாஸ்டர் நீங்க சொன்னதுல பெண்கள் கூட பிள்ளைகளுக்காகவும் தாங்கள் வாழ வேணும் என்று அடுத்த உடனே யோசிப்பார்கள். பிள்ளைகள் இருந்தா பிள்ளைகளுக்காக தாங்கள் எப்படியோ இருந்து அவர்களை வளர்க்க வேணும், அவர்களை இதெல்லாம் பார்க்க வேணும் என்றதும் ஒன்று அவர்களுக்கு அந்த ஸ்ட்ராங்கா வாரதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது. மற்றது வருத்தம், அந்த டெர்மினலில் கேன்சர் என்று தெரிஞ்ச உடனே என்ன செய்யலாம்? செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை. கேன்சர் வந்துட்டுது, அதுல இருந்து மீள்றதுக்கு ஒன்றும் இல்லை. அப்ப அப்படி வரைக்கு அது ஒரு தைரியம் அவைக்கு வாரும். அவைகளுக்கு வேறொரு சாய்ஸும் இல்லை. இப்ப தாங்களாயே அதுல நான் சில நேரம் யோசிக்கிற கடவுள் கொடுத்த ஒரு ஸ்ட்ரென்த் தான் எடுக்கலாம். அவர்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கணும். இன்னும் ஒரு விஷயமும் இருக்குதம்மா. அந்த என்னென்றால் இப்ப நல்ல நல்ல மருந்துகள் வந்திருக்கிறபடியால் முன்பை விட கொஞ்சம் சுகதேகிகளா இருக்கிறாங்க. அந்த மருந்தை பாவிச்சு பழைய நிலைமை மாதிரி இல்லை. இப்ப கொஞ்சம் சுகதேகிகளா இருக்கிறாங்க. அப்ப அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். மற்ற இப்ப எனக்கு தெரிய சில பேர் 20 வருஷத்துக்கு மேல கேன்சரோட இருக்கிறாங்க. அப்படியும் இருக்குது. அப்ப அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். மற்ற இப்ப எல்லாருமே பாசிட்டிவா யோசிக்கும் பொழுது அங்க இப்ப நான் போகும்போது ஆயிரக்கணக்கான நோயாளிகள் வந்திருப்பாங்க. அப்ப எல்லாருமே கொஞ்சம் பாசிட்டிவா கதைக்கும் போது அங்க எல்லாம் அந்த ஒரு பாசிட்டிவான சிந்தனை எல்லா மக்களுக்கும் இடையில வருகிறதா நான் நினைக்கிறேன். ஒரு முக்கிய குறிப்பு கூறுறேன். அதுல நீங்கள் தியானத்தை யாராவது இன்ட்ரோடியூஸ் பண்ணி அந்த இடத்துல செய்ய அவைகளுக்கு கூட்டி கொடுத்தால் அவைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நோய்களின் தன்மை குறையும் என்றதுல நான் ஒவ்வொரு முறை போகும்போதும் ஒரு 10 பேருக்காவது தனித்தனியா இதை பத்தி நான் விளங்கப்படுத்துறது. நம்ம கூடுதலா சிங்கள மக்கள் அவங்களுக்கு அவங்களுக்கு சொல்லுவது இலகுவ அனைத்து சிங்கள மக்களும் இந்த ஆனாபானா தியானம் படிக்க இருக்கிறார்கள். இலங்கையை பொறுத்தவரையில அனைத்து பௌத்த மக்களுக்கும் இந்த ஆனாபானா தியானம் தெரியும். அப்ப நான் அவங்கள்ட்ட நான் சொல்றது, உங்களுக்கு தெரியும் தானே, நீங்க செய்யறீங்களான்னு கேட்டால்